வீதி விழா நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். போன வாரம் நம்ம சந்திரனை பற்றி பார்க்க ஆரம்பித்தோம். சந்திரனை பற்றிய பொதுவான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நம்ம பேசினோம். இப்போ இன்னும் கொஞ்சம் சந்திரன் உள்ளுக்குள்ளே நுழைஞ்சு பார்க்கலாம். ஈசனான பரமசிவன் சிரசில் சந்திரன் இருக்கார். அதனால தான் அவரை சிவனை சந்திரச்சூடன் அப்படிங்கிற ஒரு பேரும் நம்ம கொடுக்கறது உண்டு. அதே மாதிரி அம்பாளுடைய சிரசில், விநாயகர் சிரசில் சந்திரன் இருக்கிறார் என்று புராணம் சொல்கிறது. பரமபுருஷரான மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணன் அவருடைய ஒரு கண்ணாக சந்திரன் விளங்குகிறது அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வேதம். இதை ஜோதிடத்தில் என்ன பண்ணுவாங்க, 2ஆம் பாவத்தை வலது கண், 12ஆம் பாவத்தை இடது கண் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, சூரியன் வலது கண்ணையும் சந்திரன் இடது கண்ணையும் குறிக்கிறார். அப்போ ஒருத்தருக்கு ப்ராப்ளம் இடது கண்ணில் இருக்குது அப்படின்னா சந்திரனில் ஜாதகத்தில் சந்திரன் வீக்காக இருக்குது, சூரியன் வீக்காக இருந்தால் வலது கண்ணில் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத ஜோதிடம் அப்ரோச் பண்ணி கண்டுபிடிக்கிறது. ஒவ்வொரு மாதமும், தமிழ் மாதம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி திதி இல்லை என்ன நட்சத்திரம் வருகிறதோ, எந்த நட்சத்திரத்தில் சந்திரன் அமர்கிறதோ அதை அந்த மாதத்தின் பெயராக நம்முடைய சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன. சித்திர மாதத்தில் பார்த்தீங்கன்னா சித்ரா நட்சத்திரம், வைகாசம் அப்படிங்கிறது விசாகம், வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரம். இப்படி ஒவ்வொரு மாதத்துக்கும் எந்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறாரோ என்று அன்று பௌர்ணமியாக இருக்கிறதோ, எந்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது அன்று சூரியனிலிருந்து விலகி 180 டிகிரியில் சந்திரன் இருந்தால் அது பௌர்ணமி. அன்று பௌர்ணமியாக இருக்கிறதோ அதே அந்த மாதத்தின் பெயராக நம்முடைய ஜோதிட சாஸ்திரம் மட்டுமில்லாமல் எல்லா சாஸ்திரங்களும் குறிப்பிடுகின்றன. இப்போ சூரியன் விட்டு விலகி இருக்கும் பொழுது அதை பௌர்ணமி அப்படிங்கிறோம். சூரியனோட சந்திரன் மெர்ஜாகிற நேரத்தில் அது அமாவாசை அப்படிங்கிறோம். அப்போ சூரியனோடு அது மெர்ஜாகும் பொழுது அது தன்னுடைய ஒளியை முழுக்க இழந்து விடுகிறது. அப்படிங்கிற காரணத்தினால சந்திரனுடைய நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மனம் சம்பந்தப்பட்ட நோய்கள், உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள், அங்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். இப்போ கடல் அலைகளில் மாற்றங்கள் ஏற்படுற மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையில் மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதிலெல்லாம் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். ஈவன் சாதாரணமாக இருக்கக்கூடிய நோய் கூட அமாவாசை நெருங்கும் நாட்களில் அந்த நோய் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும், வலுப்பெறும். உடல், புலன்கள், மனம், ஆன்மா இது எல்லாமே தொடர்புடையவை. அது சந்திரனோடு இருக்கக்கூடிய அந்த தொடர்பு இப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களை ஏற்படுகிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது, மனிதனுடைய வாழ்க்கையில் சந்திரனின் பங்கு மிகவும் நிரந்தரமானது. அதனால தான் நம்ம ஒரு நல்ல காரியம் செய்யும் பொழுது, ஒரு சுபகாரியங்கள் செய்யும் பொழுது தாராபலம், சந்திரபலம், வித்யாபலம், தெய்வபலம் ததேவ அப்படின்னு கேட்குறோம். சந்திரபலம் ததேவ, அதாவது சந்திரன் ஆல எனக்கு நல்ல அனுகூலங்கள் கிடைக்கட்டும், நான் செய்யும் இந்த காரியத்தில் சந்திரனின் பங்கு நிறைய இருக்கிறது, அந்த சந்திரன் வலுவாக இருந்து என்னுடைய காரியத்தை சிறப்பிக்கட்டும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம். சந்திரபலன் எதுக்காக கேட்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு காரியத்தை செய்யும் பொழுது சிரத்தையோடு செய்யணும், மனோபலத்தோடு செய்யணும். அதற்காக சந்திரபலன் கேட்குறோம். இப்போ சந்திரன் ஒரு ஜாதகத்தில் மற்ற கிரகங்களோடு சேரும் பொழுது
என்ன மாதிரி பலனை கொடுக்குறான் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம், சந்திரன் குருவோடு சேரும் பொழுது தனவிருத்தியை கொடுக்கிறான். குரு 4, 7, 10 என்கிற இடங்களில் சந்திரன் இருக்கும் இடத்திலிருந்து இருந்தால் பொருளாதார நிலையை மேம்படுத்துவான். 5, 9 ஆகிய இடங்களில் இருந்தால் அவன் ஆன்மீக வளர்ச்சியை ஏற்படுத்துவான் அப்படின்னு பார்த்தோம். இப்போ சந்திரன் செவ்வாயோடு சேருகிறான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பேர் சசி மங்கள யோகம் அப்படின்னு பேர். இதில் எல்லாருக்கும் முக்கியமான காரணம் வந்து சந்திரன். அதனால் ஞாபகம் வச்சுக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா பர்சிவியரன்ஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த பர்சிவியரன்ஸ்னு சொல்லக்கூடிய விடாமுயற்சி ஜாஸ்தியாக இருக்கும் சில பேருக்கு. அது இந்த சசிமங்கள யோகத்தின் மூலம் கிடைக்கும். பட் அதே சமயம் சந்திரன் சனியோடு இணைந்து விட்டான் என்றால் அது பெரிய ப்ராப்ளம். சனியோடு சேர்ந்த சந்திரனுக்கு சிந்தனை வளம் குறைந்துவிடும் அப்படின்னு ஜோதிடம் சொல்கிறது. மானம், வெட்கம், சூடு, சொரணை இது எல்லாமே அவனை விட்டு போயிடும். தான் விரும்பியதை அடைவதற்காக he will stoop down to any level. எந்த லெவலுக்கு வேணாலும் அவன் இறங்கி போகக்கூடியவனாக இருப்பான். எல்லாமே சந்திரன். சனியின் தாக்கத்தினாலே ஏற்படக்கூடிய பாதிப்பு சந்திரனுக்கு. சனியோடு சேரும் பொழுது சனிக்குன்னு ஒரு சில குவாலிட்டிஸ் இருக்குது. தாமசம் அப்படின்னு சொல்லக்கூடிய சோம்பேறித்தனம். ஸோ அது என்ன ஆகும், சனி சந்திரன் சேரும் பொழுது இந்த ஜாதகரை ஒரு சோம்பல், அறியாமை, மோகம் இப்படிப்பட்ட ஒரு நிலைகளை அவரை அடைய வச்சு ஒரு மனித இயல்பாக இல்லாத ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கிடும். எனக்கு கிடைக்காது எவனுக்குமே கிடைக்கக்கூடாது அப்படின்னு சில பேர்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க சினிமாலெலாம் வசனம். இந்த சனி சந்திரன் காம்பினேஷன் இருந்தால் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். சனி சந்திரன் ரொம்ப நெருங்கிய நிலையில் சேர்க்கையோடு இருந்தால் டெஃபினட்டாக சொல்லுவாங்க, எனக்கு கிடைக்காது அடுத்தவனுக்கு கிடைக்கக்கூடாதுயா, அதனால் இந்த பொருளையே நான் அழிச்சிடுறேன். இப்போ இவர் ஒருத்தரை லவ் பண்ணுவார், இன்னொருத்தர் அவர் லவ் பண்ணுவார். அடுத்தவர் லவ் பண்ணுறவரை நோக்கி இந்த பெண் லவ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த பெண்ணையே அழிக்கக்கூடிய மனநிலையை சனிச்சந்திரன் காம்பினேஷன் உருவாக்கிடும். இப்போ சந்திரன் புதனோடு சேருகிறார்னு வச்சுங்களேன், அது ஒரு நல்ல காம்பினேஷன் தான். இத்தனைக்கு 2 பேரும் பகைவர்கள். பட் இருந்தாலும் ஓரளவுக்கு அறநெறியில் செயல்படக்கூடிய ஒரு நிலையை அவன் ஏற்படுத்துவான். அதே மாதிரி ஓரளவுக்கு ஒழுக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படுத்துவான். சூரியனோடு சந்திரன் இணையும் பொழுது சிந்தனை வளம் பெருகும். சூரியன் ஆன்மா, சந்திரன் மனம், 2 நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். ஆன்மாவின் இணைப்பில் உலக சுகத்தை மறந்து தனிமையில் மகிழ்ச்சியை உணரச் செய்வான் சந்திரன். ஏனெனில் சூரியன் என்னும் ஆன்மாவில் இருந்து உருப்பெற்றவன் சந்திரன். ஆனால் ஆன்மாவுடன் இணைந்த மனமானது அதை மறந்து புலன் வழியே அலைந்து தெரிந்து சலிப்புற்று செய்வதறியாமல் தவிக்கும். சொல்லுவாங்க இல்லையா, நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சோம் அப்படின்னா அது பாலை குழைச்சிக்கிட்டு எங்கேயோ போகும்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி நம்மளுடைய மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். நீங்கள் பார்க்கலாம், கிருஷ்ணரை வந்து சந்திரவம்சத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. மகாபாரதத்தில் நிறைய பேர் வந்து சந்திரவம்சத்திலேருந்து வந்தவர்கள். அதனால தான் மனதின் மாறுபட்ட சிந்தனைகளை நீங்கள் அவர்கிட்ட பார்க்கலாம். சூது, வாது, அறம், ஆற்றல், நெறி, ஒழுக்கம், பொறுமை, போற்றுதல், லோகாதேயமான விஷயங்களில் நாட்டம், ஆன்மீகத்தில் நாட்டம், இப்படி எல்லாமே அவர்களிடம் இருக்கும். ஏன்னா மனம் என்பது அணு அளவு தான் இருக்கும், ஆனால் அதன் கொள்ளளவு கடல் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறுபடும். வேக்சிங் அண்ட் வேனிங் மேன்னு சொல்லுவாங்க. வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன். அதனால் மனம் மாறுபட்டு கொண்டே இருக்கும். இன்னொரு வேடிக்கை பாருங்கள், ஸ்ரீராமா அப்படின்னு சொல்கிறத விட ஸ்ரீ ராமச்சந்திரா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதில் இன்னும் கொஞ்சம் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஏன்னா அந்த சந்திரன்கிற வார்த்தை அங்கே சேர்றது இல்லையா. இத்தனைக்கு சூரிய வம்சத்தில் உதித்தவர் ராமர். ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லும் பொழுது
சூரிய வம்சம் சந்திர வம்சம் ரெண்டும் அவங்க சேர்க்கிறது பார்த்தீங்களா. இப்போ ராகுவோட சந்திரன் இணையனார்னு வச்சுங்க. ஒரு ஜாதகருக்கு அசுரகுணம் தலை தூக்கும். ராகு வந்து ஒரு அசுரகுணம் உள்ள ஒரு கிரகம். ஒரு மனிதரை அசுரகுணத்தோடு சேர்த்துவிடும். அது அதனுடைய இயல்பு. இது வந்து மனசுக்குள்ளே மனோகாரகனுங்கிறதுனால மனசுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு அசுரத்தன்மை, ஒரு மிருகத்தன்மை ராகுவோடு சந்திரன் சேரும் பொழுது முன்னாடி நிற்கும். புண்ணியமும் தெரியாது, ஆறாம் அறிவுன்னு சொல்லுவாங்களே, 6th சென்ஸ், அது மழுங்கிடும். மனித தன்மை அகன்று வாக்கு சுத்தம் போய்விடும். பட் அதே சமயம் கேதுவோடு இணையும் பொழுது அதுவும் கிட்டத்தட்ட அப்படி தான். சிந்தனை வளம் போயிடும். மனம் போன போக்கில் செயல்படக்கூடிய மனிதராக மாறிவிடுவார். உங்களுக்கெல்லாம் தெரியுமா என்னன்னு தெரியல எனக்கு. நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஒரு வழக்கம் ஒன்று உண்டு. மாசி மாதம் பௌர்ணமி அன்று மிகச்சிறப்பாக சந்திர பூஜை பண்ணும் வழக்கம். பால் பாயசம் நைவேத்தியம் செஞ்சு குழந்தைகள் அந்த பூஜையில் கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் கொடுக்குற வழக்கம் நம்ம தமிழ்நாட்டில் உண்டு. இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி அந்த மாதிரி பண்ணும் பொழுது பித்ருக்கள் என்று சொல்லக்கூடிய தென்பலத்தார், தேவர்கள், ரிஷிகள், இப்படி எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு ஒரு பழக்கம் ஒன்று உண்டு. நம்மளுடைய வான்மண்டலத்தில் முதல் ஓடுபாதை அப்படின்னு எடுத்தால் சந்திரன் தான். ஏன்னா நம்மளை சுற்றி எப்போவும் கூட சுற்றிக்கிட்டு இருக்கிறது அவர் தான். இந்த ஓடுபாதையிலேருந்து 4வது ஓடுபாதையில் இருக்கக்கூடிய சூரியன்டேருந்து ஒளியை வாங்கி அந்த ஒளியை நமக்கு கொடுத்து செயல்படக்கூடிய கிரகம் சந்திரன். அதனால தான் ராசி கட்டத்தில் ஜாதகத்தில் சந்திரனுக்கு அடுத்த வீடு சூரியனுக்கு அலாட் பண்ணப்பட்டிருக்கு இப்படின்னு சொல்லலாம். சூரியனுக்கு முந்தைய வீடு சந்திரனுக்கு அலாட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆன்மாவுடன் இணைந்து மனம் எப்படி செயல்படுகிறதோ அதுபோன்று சூரிய கிரணத்துடன் இணைந்து சந்திரனும் செயல்படுகிறான். அதனால தான் அடுத்தடுத்த வீடு அந்த மாதிரி அலாட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அதாவது மனம் எப்பொழுதுமே எல்லாருக்கும் சந்தோஷத்தை விரும்பக்கூடியது, மகிழ்ச்சியைத்தான் விரும்பக்கூடியது. மகிழ்ச்சியை முதலில் உணர்வது மனம்தான். அதனால தான் ராசி கட்டத்தில் ராசி புருஷன் சொல்லக்கூடிய காலபுருஷனுடைய ராசி கட்டத்தில் 4ஆம் வீட்டை சந்திரனுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. வளர்பிறை சந்திரன் சுபம் அளிப்பவன், நன்மை அளிப்பவன். தேய்பிறை சந்திரன் பலம் குன்றியவன், அதனால் பெருசாக நன்மை அளிக்க மாட்டான், விருப்பமில்லாத பலனையே நமக்கு தெளிப்பான் அப்படின்னு சொல்கிற வழக்கம் உண்டு ஜோதிடத்தில். சந்திரனோட குரு சேரும் பொழுது பொருளாதாரத்தை சிறப்பாக கொண்டு வருவான். ஏன்னா குரு வந்து தனகாரகன் அப்படின்னு பேர். பொருளாதாரத்தில் செழிப்பாக்குவான் சந்திரன். அதே மாதிரி சந்திரனுக்கு 4, 7, 10 ஆகிய இடங்களில் குரு இருந்தால் இந்த பொருளாதார மேன்மை என்பது உறுதி. சந்திரனுக்கு 5, 9 குரு இருந்தால் ஆன்மீக வளர்ச்சியில் பெரும்பங்கு வகிப்பார் அந்த ஜாதகர். இப்படி சந்திரன் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பங்கு வகிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எப்பொழுதுமே உங்களுக்கு தெரியும், வெப்பமும் குளிர்ச்சியும் பருவ வாழ்க்கையின் அல்லது பருவ மாற்றத்தின் மூலப்பொருள் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். வெப்பம் என்பது சூரியன் மூலம் கிடைக்கிறது, குளிர்ச்சி என்பது சந்திரன் மூலம் கிடைக்கிறது.
அதனால தான் வந்து சந்திரகாந்த கல் அப்படின்னு ஒரு கல் இருக்குது. அந்த கல் வந்து சந்திர கிரகணம் பட்டு உருகி ஓடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் புராணத்தில் வால்மீகி ராமாயணத்தில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திரகாந்தக்கல் உருகி அதன் மூலம் கிடைக்கும் தண்ணீரில்தான் ராவணன் தினந்தோறும் குளிப்பான் அப்படிங்கிறத நீங்கள் புராணத்தில் படிக்கலாம். அப்போ கல்லை கரைக்கும் சந்திரன் கல் மனதையும் கரைக்கக்கூடியவன். இப்போ சந்திரன் ஒரு நல்ல நிலையில் ஒரு ஜாதகருக்கு இருந்துட்டான் அப்படின்னா கல் மனதையும் கரைக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, பணம் இருக்கும், ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், பட் அதை சரியாக பயன்படுத்த மாட்டாங்க. நல்ல ஸ்கில் இருக்கும், கேப்பபிலிட்டி, பட் அதை காமிச்சிக்காமல் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு அனுபவம் ஏற்பட்டது அப்படின்னா அப்போ அதான் ஒரு விபரீதம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன ஆகும், இந்த பணம், திறமை, எல்லாத்தையும் பயன்படுத்துவாங்க. பொதுவாக ஏட்டு சுரைக்கா காய்க்கு உதவாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மனம் சரியாக இருந்தால் எதையும் சாதிக்கலாம். மனதில் தீவிரம் இருந்தால் எதையும் அடையலாம். ஸோ சந்திரன் ஜாதகத்தில் ஒரு உச்சம், ஒரு சொந்த வீடு, இல்லை வந்து வளர்பிறை சந்திரன், ஒரு நல்ல யோகம், சுபயோகம்னு சொல்லக்கூடிய ஒரு யோகம், சுப திருஷ்டின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல கிரகத்தினுடைய பார்வை, இதெல்லாம் இருந்தது. அப்படிலாம் இருந்து அந்த சந்திரன் வந்து நல்ல வலுவான நிலையில் இருந்து, இப்போ செவ்வாய், ராகு, கேது இப்படி தீய கிரகங்களுடைய தாக்கம் இருந்தால் கூட அந்த ஜாதகர் அதுலேருந்து மீண்டு வந்துடுவார். அதுக்கு காரணம் என்னென்னா மனோகாரகன் வலுவாக இருக்கான் அப்படின்னு அர்த்தம். சொல்லுவாங்க, ஒரு நல்ல புயல் அடித்தாலும் ஒரு மரம் அசரவே இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சந்திரன் வலுவாக இருந்தால் அந்த ஜாதகர் வந்து ஒரு ஃபீனிக்ஸ் பேர்டு மாதிரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அதுலேருந்து அவரால் மீண்டு வர முடியும். இப்போ அதே சந்திரன் வந்து நீச்சம், தேய்பிரை, இல்லை ஒரு அசுப சேர்க்கை, பகைவருடைய வீடு, இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அவரால் மீண்டு வர முடியாது. இது எதை அடையாளம் காட்டுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனம் வலுவாக இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை அடையாளம் காட்டுகிறது. அப்போ மனோகாரகனான சந்திரன் வலுவாக இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத காட்டுறது. ஓகேயா? இப்போ நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம், ஏதோ ஒரு பந்தத்தில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க, யாரோ ஒருத்தருடைய கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. இவங்களை அறியாமையே அவங்க மனம் வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணும், அவங்களுக்காக வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தெல்லாம் ஏற்படுத்திடும். இதுக்கு அந்த சந்திரன் தான் காரணம். சில பேரை அதெல்லாம் பரவாயில்லப்பா, அது ஒரு தனி ஆத்மா, நான் ஒரு தனி ஆத்மா, அவன் கஷ்டப்படுறான், நான் என்ன பண்ண முடியும், என்னால் முடிஞ்சால் உதவி செய்யலாம், வேறு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிற பந்தத்திலிருந்து விடுபட்ட ஆத்மாவும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இது என்ன வேதம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, மன ஏவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயா அப்படின்னு சொல்கிறது. இந்த மனிதனுடைய உடம்பில் உறைந்திருக்கின்ற இந்த மனம்தான் அத்தனை ஆர்ப்பாட்டங்களுக்கும் காரணம், அத்தனை உற்சாகங்களுக்கும் காரணம், அத்தனை உணர்வுகளுக்கும் காரணம், அத்தனை அமைதிக்கும் காரணம். சுகாதாரம், ஆன்மீகம், ஆடம்பர வாழ்க்கை எல்லாத்தோட மனசுக்கு தொடர்புண்டு. அப்போ சந்திரனுக்கு தொடர்புண்டு. ஸோ அதனால தான் மனதை வந்து செம்மைப்படுத்தணும், மனதை தெளிவுபடுத்தணும் அப்படின்னு மகான்கள்லாம் வந்து நிறைய வழிகளை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியல, ஏன்னா நம்ம பந்த பாசத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கோம்.
இப்போ குரங்கு என்றைக்காவது இன்ஆக்டிவாக இருந்து பார்த்துருக்கீங்களா? தூங்குகிற நேரத்தை தவிர இது எப்போவும் ஏதாவது சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த குரங்குக்கு தேள் கொட்டினா என்ன ஆகும்? திசை மாறும். இப்போ அதுக்கு வந்து தேள் கொட்டியிருக்கு, கொஞ்சம் ஹாட் ட்ரிங்க்ஸ் மது அதையும் கொடுத்துட்றோம். இப்படிலாம் இருக்கும்போது அந்த குழந்தை அந்த குரங்கு என்னென்ன மாதிரி சேட்டைகளெல்லாம் பண்ணும் அப்படிங்கிற நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம். அது மாதிரி தான் மனசு. மனம் என்பது ஒரு குரங்கு அப்படின்னு ஒரு திரைப்பாடல் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, மனம் ஒரு குரங்கு அப்படின்னு. ஸோ மனம் வந்து சும்மாவே இருக்காது. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், இப்படி எல்லா விதமான வீக்னஸுக்கும் அது இடம் கொடுக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய மனம் இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறதுனால அதை செம்மையாக வச்சுக்கிறதுக்கு சந்திரனை வழிபடுவது ரொம்ப ரொம்ப அவசியம். சந்திரனுக்கு உரித்தான நாள் திங்கட்கிழமை. அன்றைய தினத்தில் சம் சோமாய நமக, மறுபடியும் சொல்கிறேன், சம் சோமாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 108 தடவை உச்சாடனம் பண்ணி 16 விதமான உபசாரங்களையும் சிவனுக்கு செய்யுங்க. 16 விதமான உபசாரங்களையும் சிவனுக்கு செய்து அவருக்கு முறையாக அபிஷேகம், அர்ச்சனை, அலங்காரம் இதெல்லாம் வந்து செஞ்சு அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரேயரை ஆஃபர் பண்ணுங்கள். அப்போ டெஃபினட்டாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சந்திரனால் கிடைக்கக்கூடிய பாதிப்புகள், அதனால் நம் மனதில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், இதில் இதெல்லாம் வெளியில் வரலாம். ஓகேயா? இப்போ இன்னும் ஒரு மந்திரம் இருக்குது, அதை நான் சொல்லித்தரேன். ததாஸ்வம் ஸ்வேத பத்மஸ்தம் விசிந்தியோமாதி தெய்வதம் ஜலப்பிரத்ய திதைவம்ச சூர்யாஷ்ய மாஹ்வயே ததா அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது. ததாஸ்வம் ஸ்வேத பத்மஸ்தம் விசின்யோத்மாதி தெய்வதம் ஜலப்பிரத்ய திதைவம்ச சூர்யாஷ்ய மாஹ்வயே ததா அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது. இதை வந்து சொல்லி சந்திரனை வணங்கலாம். ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுங்க, சந்திரன் வெளியில் இல்லை, சந்திரன் உள்ளே இருக்கான். சந்திரன் மனோகாரகன், மனதை ஆள்பவன். சந்திரன் உடல்காரகன். மனதை ஆள்வதன் மூலம் மனதில் ஏற்படக்கூடிய தீய எண்ணங்களின், விரும்பத்தகாத எண்ணங்களின் காரணமாக உடலில் நோயை ஏற்படுத்தக்கூடியவன். அதனால் சந்திரனை எப்பொழுதும் வணங்கி உங்கள் கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டியது அவசியம். அப்பொழுதுதான் உங்கள் மனமும் உங்கள் கட்டுக்குள் இருக்கும். அடுத்த வாரம் சந்திரனுக்கு அடுத்த கிரகமான செவ்வாயை பற்றி பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்குது, நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.